ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அஜித்குமார். அஜித்குமார், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, வணக்கம். தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. குறிப்பாக ஆடி, கார்த்திகை, தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனை வழிபடுவது கூடுதல் சிறப்பாகும். இந்த நிலையில இன்று ஆடி மாத கிருத்திகையானது மதியம் 2:40 மணிக்கு மேல் நாளை மதியம் 1:40 மணி வரை உள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து திருத்தலங்களிலும் சிறப்பு வழிபாடானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலை பொறுத்தவரையில் நாளைதான் ஆடி கிருத்திகை தினமானது கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் திருச்செந்தூர் கோவிலை பொறுத்தவரையிலே தினமும் காலையில் நடைபெறக்கூடிய உச்சிகால பூஜையில் எந்த நட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திரம் அன்றுதான் திருவிழாக்கள் மற்றும் பண்டிகைகள் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நிலையில திருச்செந்தூர் கோவிலை பொறுத்தவரை நாளை ஆடி கிருத்திகையானது கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்த பக்தர்கள் இன்று கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.